வணக்கம். கத்தாருக்கான இன்றைய முக்கிய செய்திகள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்ஃப் தோழி சேனல். கத்தார் குடியிருப்பு அனுமதி நடைமுறைகளை முடிக்க தவறினால் 10,000 கத்தாரி ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று MOI நினைவூட்டியுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து பணியமர்த்தப்படக்கூடிய பணியாளர்களது விசா நடைமுறைகளை அவர்கள் கத்தாருக்குள் நுழைந்த 30 நாட்களுக்குள்ளாக முடிக்கப்படுவதை அவர்களது எம்ப்ளாயர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. கத்தார் உள்துறை அமைச்சகம் அதன் சமூக ஊடக பதிவில் வெளிநாட்டு பணியாளர்கள் கத்தாருக்குள் நுழைந்த நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் ரெசிடென்ஸ் பெர்மிட் அல்லது விசிட் பெர்மிட்டை பெறுவதற்கான நடைமுறைகளை முடிக்க வேண்டும் என்றும், மேலும் ரெசிடென்ஸ் பெர்மிட் அல்லது விசிட் பெர்மிட் நடைமுறைகளை முடிக்க பணியாளர்களுக்கு தகுதியான அதிகாரிகளை தொடர்பு கொள்ள எம்ப்ளாயர்கள் உதவ வேண்டும் என்றும் நினைவூட்டியுள்ளது. 30 நாட்களுக்குள்ளாக இந்த நடைமுறைகளை முடிக்க தவறினால் 10,000 கத்தாரி ரியால்கள் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்று கத்தார் MOI சுட்டிக்காட்டியுள்ளது. 2015ஆம் ஆண்டின் சட்ட எண் 21 ஆர்டிகிள் 10 பத்தி 1 கூறப்பட்டுள்ள வெளிநாட்டவர்களுக்கான என்ட்ரி, எக்ஸிட் மற்றும் ரெசிடென்ஸை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தை கொண்டு இவை விவரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆர்டிகிள் 42 அடிப்படையில் உள்துறை அமைச்சகத்தின் பொறுப்பு அதிகாரி ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் சமாதான அடிப்படையில் தாமதமாகும் ஒவ்வொரு நாளுக்கும் 10 கத்தாரி ரியால் வீதம் அதிகபட்சமாக 6,000 கத்தாரி ரியால் வரை அபராதம் செலுத்தப்படலாம் என்றும் தனது ஊடக பதிவில் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. கத்தாரிற்கான இன்றைய முக்கிய செய்திகள் முடிவடைகின்றன. தினசரி கத்தார் தகவல்கள் மற்றும் செய்திகளை தெரிந்து கொள்ள கல்ஃப் தோழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.